சத்வசத்வம் நிர்மலத்வாது பிரகாசகமனாமயம் சுபசங்கேன பத்ராதி ஞானசங்கேன ஜானக. சத்வசத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுபசங்கேன பத்ராதி ஞானசங்கேன ஜானக. சத்ர அப்படின்னா இந்த பிரார்த்தத சுபாவம் மற்றவனான ஞான சொரூபனான ஜெயப்பிரகாசமான இந்த ஜீவனை இந்த பிரார்த்தமான சரீரத்திலே பந்திக்கக்கூடியது பத்தொன்பது சமத்தில் 3 குணங்கள் சொல்லுவாங்க. அப்படி பந்த ஹேதுவான 3 குணங்களிலே வைத்து தப்பு குணமானது நிர்மலத்வாது பிரகாசக மனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன ஜானக. அதாவது பிரகாசகம் எதனால பிரகாசம் நிர்மலத்வாது பிரகாசம். எந்த வஸ்து அடிக்கலையில வஸ்துவா இருக்கோ அந்த வஸ்து தாமும் பிரகாசிக்காது, மற்ற வஸ்து பிரகாசிக்க பண்ணாது. எந்த வஸ்து நிர்மலமாக இருக்கோ, எந்த வஸ்து ஸ்வச்சந்தமாக இருக்கோ, ஸ்வச்சந்தமான நிர்மலமான வஸ்துவானது தாமும் பிரகாசித்து மற்ற பதார்த்தத்தை பிரகாசிக்கிறது. அனாமயம்னாக்க ஆமயம் அப்படின்னா வியாதிகளற்ற இந்த தன்மையை கொண்டது. இப்படிப்பட்ட நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம் என்றிருக்கப்பட்ட இந்த சத்துவமானது இந்த தன்னுடைய ஆசிரியமான ஜீவனை அவன் இதற்கு சுகசங்கேன பத்னார். சுகசங்கம் சுகத்தில பத்து நிறைய சுகங்களை பண்ணி நல்ல புண்ணிய காரியங்களை பண்ணி சுகமாக இருக்கணும் என்று சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன ஜானக. ஞானம் சுகம் இவைகள் 2 பற்றை உண்டாக்கி அந்த ஞானத்துக்கு சுகத்துக்காகவுமே இவன் திருப்ப திருப்ப பிறக்க முடியாது. கடைசியில் இதுவும் பத்தை கேட்குதான். ஞானம் கூட பகவத் விஷயமாக இல்லைன்னா ஞானம் பத்த கேட்கும். ஞானத்தை தாரதமியம் இல்லை, ஞானத்தில் விஷயம். ஞானமானது விஷயம், அது எதை விஷயமாக இருக்குன்றதோ அதுக்கு பலன். ஒருத்தருடைய ஞானம் வேதாந்தத்துக்கு விஷயமாக கொண்டது, இன்னொருத்தருடைய ஞானமாக தர்க்கத்திலேயோ வியாக்கரணத்தையோ விஷயமாகும், அதுவும் ஞானம் தான். ஆனா அவைகள்லாம் பந்த கேட்டு தான். வேதாந்த ஞானம் தான் முக்கியம். அப்புறம் அப்படியே சொல்லிட்டு போகலாம். அதான் 10 சொல்லி போடுவாங்க. அதாவது ஞானமானது எது விஷயத்துக்கு எது விஷயமாக கொள்கிறதோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஞானமானது வேதாந்தத்தை விஷயமாக கொண்டால் வேதாந்த விஷயமான ஞானம் மோட்ச சாதனம். மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, வியாக்கரணம் இருக்கு, மீமாம்சம் இருக்கு, தர்க்கம் இருக்கு, அமர்த்து சாகித்யம் இருக்கு, இவைகள்லாம் ஞானம் தான். இந்த விஷயங்கள் இவர்கள் விஷயமாக கொண்ட ஞானம் மோட்ச சாதனம். அதுக்கு ஒரு சுத்தம் இருக்கணும். ரொம்ப வியாக்கரண சாஸ்திரத்துல இந்த விஷயம் உடையவனா அதுல அதிரதமாக இருக்கக்கூடியவனுக்கு மோட்சம் இல்லை.
நிறமையா வசப்பத்திய ரொம்ப அழகான வீட்டுல வசிக்கணும் எண்ணம் உள்ளவன், லோகத்துல எல்லாரையும் கலந்து தன் மேல பிரீதியா இருக்கு பண்ணணும்னு நினைக்கிறவன், வியாக்கரண சாஸ்திரத்துல மிகுந்த அபிவிருத்தி உடையவர், இவர்களுக்கெல்லாம் மோட்சம் இல்லைன்னு ஒரு ஸ்லோகமான இருக்கு. நசப்தசாஸ்திராதி அசத்திய மோட்சா, சப்தசாஸ்திரம்னா வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரணத்தை சொல்லுவாங்க, வேதாந்த விபரீதமான சாஸ்திரங்களுக்கு வியாக்கரண சாஸ்திரம் உத்தரவு. வேதாந்த சாஸ்திரம் விபரீதமான மற்ற சாஸ்திரங்கள்ல பிரதி உடையவன் ரொம்ப பிரீத்தியோட அந்த கருத்துல வந்ததுனால அவரும் மோட்சம் இல்லைன்னு சாப்பிட்டார். சப்த சாஸ்திராதிபதஸ்ய மோட்சா, சப்த சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரண சாஸ்திரம் ஒன்றும் அபராதம் இல்லை. இங்க வியாக்கரண சாஸ்திரம் சொன்னது வேதாந்தத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் பலம். அதனால ஞானமும் உள்ள மோட்ச சாதனம் சொல்லல, ஞான சாமானிய மோட்ச சாதனம் இல்லை, ஞான விசேஷம் தான் மோட்ச சாதனம். பொதுவிலே ஞானம் மோட்ச சாதனம் இல்லை. வேதாந்த ஜானம், அந்த வேதாந்த ஜானம் எப்படி மோட்ச சாதனம் கேட்டா, பக்தி ரூபாபன்னமாகவோ அல்லது பகவத்தி ரூபாபன்னமாகவோ ஆன வேதாந்த ஜானம் மோட்ச சாதனம். அல்லாதெல்லாம் மற்ற ஜானம் மோட்ச சாதனம் இல்லை. இந்த தத்துவகுணமானது என்ன பண்ணும், ஞானத்தின் சுக்கத்தையும் தப்பை உண்டாக்கி அதை அனுபவிக்கிற ஆசையினாலேயே திரும்ப திரும்ப பிறக்கப்படும். இதுக்கு பாக்கியம் யோசிக்கணும். பாக்கியம் தத்துவஸ்து தத்துவசிய ஸ்வரூபம் ஈதிருஷம். இந்த தத்துவம் சமசங்கிற 3 குணங்கள் நீங்க வைத்து தத்துவத்துக்கு மீதான சுபாவம் இது என்னன்னு கேட்டா, நிர்மலத்வாது பிரகாசம். தத்துவனுடைய சுபாவம் மீதம் என்ன, பிரகாசகத்துவம். எதனால பிரகாசகத்துவத்துக்கு ஹேத்து என்ன, நிர்மலம். यद्यपि निर्मलम भवति तथा प्रकाशते, यदि यदि निर्मलम न भवति तत् न प्रकाशते. निर्मलत्वात् प्रकाशकम्. प्रकाश सुख आवरण स्वभाव रहितता निर्मलत्वम्. பிரகாசம் சுகம் இவைகள் இரண்டையும் ஆவரணம் பண்ணக்கூடிய சுபாவம் உடையது மலம். காரண ஆவரண சுபாவ ரகிதா நிர்மலம். மலம்னா அசுத்தம். அசுத்தமாவது பிரகாசம் சுகம் இவைகள் இரண்டுக்கும் பிரதிபந்தம். நிர்மலத்வாது தாதுஷ மல ரகிதத்வாது தத்துவகுணமானது பிரகாசகம். அது மட்டுமல்ல சுகத்தான் ரகிததான் நிர்மலம். பிரகாச சுக ஜனக ஜனன ஏகாந்த சுபாவத்தையா பிரகாச பிரகாச சுக ஹேதுபூதம் பிரகாசம் சுகம் இவைகள் இரண்டையுமே
உண்டு பண்ணக்கூடியதான சுபாவத்தை உடைய காரணத்தாலே பிரகாச சுகங்களுக்கு கேது பூதம் சத்துவகுணம். சத்துவகுணத்தால் நல்ல பிரகாசம் ஏற்படும், சத்துவகுணத்தினால சுத்தம் ஏற்படும். இது ரெண்டும் சத்துவகுணத்திலே பிரகாச சுத்த கேசுத்தம் எதனால கேட்டா நிர்மலத்தான். பிரகாசா வஸ்துயாதாத்ய அவபோதா. பிரகாசமான வஸ்து யாதாத்ய அவபோதம், வஸ்துக்களை உள்ளது உள்ளபடியாக பிரகாசித்து காட்டக்கூடிய தன்மை இருக்கே, அத ஞானத்துக்கு விஷயமாக்கும் தன்மை இருக்கே, அதுதான் அதான் பிரகாசம். பிரகாசம்னாக்க வஸ்து போத யாதாத்யம் சொல்றாங்க. ஒரு வஸ்துவை உள்ளது உள்ளபடியாக போதிப்பதுதான் பிரகாசம். அதான் புத்தியில் பிரகாசிக்கிறது. அனாமயம், அனாமயம்னா ஆமயாத்திய காரியம் ந வித்யதே இது அனாமயம். ஆமயம் அப்படின்னாக்க வியாதிகள், ரோகங்கள். சத்துவகுணமானது அரோக ஸ்வரூபமானது, அதாவது ரோக பிரத்யேகமானது. சத்துவகுணமானது சகல வியாதிகளுக்கும் நிவர்த்தனம் பிரதிபந்தனம், வியாதி உண்டாக. அனாமயம் அப்படின்னாக்க சகரகிதம் விக்ரமமாசாத்திய ராட்சதாக நிகதங்கதாக சம்மன்யே ராகவங்கீரம் நாராயண அனாமம். அனாமயம் சப்தத்துக்கு கயரகிதம். ஆமயம்னா வியாதி, கயத்துக்கு ஹேத்து வியாதி. அதனால எது ஆமய ரகிதம் அது அனாமயம். அதாவது அரோகதாக ஏக சத்வாத்தியோ குணா தேகினம் ஏனம் சுகசங்கேன ஞானசங்கேன பத்னாதி. எதிரையான ஒன்றுல பத்து வந்தால் அது பந்தகே. சர்வேஸ்வரனையும் சற்றற்கு பட்டவர். பகவான் நிறைவேறே சத்தாத்தான் பற்றம் என்பவன். அதனால எதிரியான பற்று உண்டானால் அந்த பற்று பந்தகே. இது இந்த சத்துவ குணமோ ஞானம் சுத்தம் இவைகள்ல பற்றை உண்டாக்குகிற காரணத்தால இது பத்னாதி. பத்னாதினாக்க சம்சாரத்த பந்தத்தை பண்ணுகிறது. புருஷனுக்கு சுகசங்கம், ஞான சங்கத்தை ஜனகி. இந்த சத்துவகுணமானது ஒரு புருஷனுக்கு சுக சங்கத்தை, சுகத்துல பற்றையும் ஞானத்துல பற்றையும் உண்டு பண்ணுறது. ஞான சுகையோ சங்கேகி ஜாதே தற்சாதனேஷு லௌகிக வைதிகேஷு பிரவர்த்தது. இந்த ஞானம் சுகம் இவைகள் இருந்து பற்றை சத்துவம் உண்டாக்குகிறது. இந்த பற்று உண்டான உடனே அந்த ஜீவனுக்கு புருஷன் என்ன பண்றான், உடனே அந்த சுகத்தையும் ஞானத்தையும் சம்பாதிப்பதற்குரியதான லௌகிக வைதிக மார்க்கங்கள் எல்லாவற்றையும் பக்திங்கிறது பகவானுக்கு அனன்ய பிரயோஜனமான பக்தி பக்தின்னு ஒரு சாஸ்திரம் கூட சொல்லணும். பகவானத்துல இந்த விஷயங்கள் உண்டாகக்கூடியது பக்தி. பகவானத்துல உண்டாகிறதுக்கு பக்தின்னு தெரியல. பகவானத்தை எதுவும் உண்டாகிறதுக்கு பேர் பக்தி. இப்போ இந்த சத்துவகுணமா இருக்கு. இந்த சத்துவகுணமானது தன்னை உடைய புருஷனுக்கு சுகத்திலையும் ஞானத்திலையும் பற்றை உண்டாகிறது. எப்ப சுகத்திலையும் ஞானத்தையும் பற்று உண்டாகிட்டோ
அந்த சுகத்தை ஞானத்தை அடைவதற்காக என்னென்ன லௌகிக பிரகாரங்கள் உண்டோ, என்னென்ன வைதிக பிரகாரங்கள் உண்டோ, அவர்கள் எல்லாவற்றையும் உபயோகிக்க. சுகத்துல பற்று உள்ளவருக்கு அந்த சுகத்தை வைதிகமாகத்தான் அடையணும், இந்த லௌகிக பிரகாரத்தால் தான் அடையணும். நிறைய ஞானம் வேணும், அதனால பாடம் வேணும் பண்ணலாம், கிளாஸ்ல சேர்ந்து யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கலாம். என்ன சௌக்கியம் வைக்கணுமா, 8 ரூபாய் ரூபாய் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம நிம்மதியா போய் டேபிள் நாட்கள்ல உட்காந்து சேர்ல உட்காந்து நாட்கள் எழுதுறேன். ஞானத்துக்கு வைதிக பிரகாரம் இருக்கு, லௌகிக பிரகாரம். அவர் சுத்தத்துக்கு லௌகிக சாதனம் இருக்கு, வைதிக சாதனம் இருக்கு. ஞானம் வேறுனாக்க இப்படித்தான் சொல்லுங்க. அங்க போய் லௌகிகமா படிச்சா சர்டிபிகேட் கொடுக்கலாம். சர்டிபிகேட் தான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் போராடுங்க. அதனால அபாவாவுடைய மனோபாவத்துக்கு தகுந்தவாறு 2 பேருக்கும் ஞானத்தவரையா சம்பாதிக்கணுங்கிறது ஞானத்துல பற்று 2 பேருக்கு. ஆனா ஒருத்தர் அந்த ஞானத்தை அடைவதற்கு லௌகிக சாதனங்களை பின்பற்ற வைதிக சாதனம். அதே நல்ல சுகம். சுகத்தை அடைவதற்கு நிறைய லௌகிக சாதனங்கள் இருக்கு, அலௌகிக சாதனங்கள் இருக்கு. சுகத்தையும் ஞானத்தையும் அடைய வேண்டும் என்று சுகத்தையும் ஞானத்தையும் பற்று திடமாக இருந்தால் இது லௌகிக சாதனம், இது வைதிக சாதனம் அப்படிங்கிற பேதம் இல்லாமல் லௌகிக வைதிக சாதனங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் தங்கள் விருத்திக்கு தெரிந்தவாறு ஈடுபடுவது. அதான் ஞானசுதையோ சந்தேகித்தாலே ஞானசுதங்கள்ல சங்கம் உண்டான இடத்துல சாதனைகு அந்த ஞானத்துக்கு சுகத்துக்கு சாதனமானவற்றில லௌகிக வைதிகங்களான ஞான சுக சாதனங்களிலே அந்த புருஷன் தேவைப்படை யாரு தத்துவகுணத்தினாலே நிர்மலமான தத்துவகுணத்தினாலே சுகம் ஞானம் இவைகள பற்று உண்டானவனான புருஷன் அவன் அந்த ஞான சுகம் என்று சாதனமாக உள்ளதான லௌகிக வைதிகமான சர்வ சாதனங்கள் தற்பலாவது சாதன பூதாசு ஏழு யோனி ஜாயத்தை பண்றான். இப்போ சாதனத்தை அனுப்பிச்சுட்டான். எதுக்கான சாதனத்தை அனுப்பிச்சுட்டானோ அது அதுக்கான பலனை கேட்டே மோட்ச சாதனத்தை அனுப்பிச்சுட்டாலும் நிச்சயமா மோட்ச பலனை செய்யலாம். அந்த மாதிரி இந்த லோகத்தை ஞான சுகம் இவைகள்ல பற்றுடையவனாக அந்த ஞான சுகங்களுக்குரியதான லௌகிக வைதிக சாதனங்களை பிரவர்த்தித்து அனுப்பித்து வந்திருக்காங்க. அந்த ஞான சுத்தாதி பலன்களை பெறுவதற்காகவே அவன் திரும்பவும் கிடைக்கிறான். நிறைய லௌகிக வைதிக சாதனங்களை அனுப்பிச்சு நிறைய ஞானத்தையும் சுகத்தையும் அடைய வேண்டியவனாக இருக்கான். அந்த ஞானத்தையும் சுகத்தையும் இவன் திரும்ப பிறந்தால்தான் அடைய முடியும். அதனால ஞானத்தையும் சுகத்தையும் அடைவதற்காக திரும்ப பாவம் பண்ணினவன் அஞ்ஞானத்தையும் துக்கத்தையும் அடைவதற்காக திரும்ப பெறப்பட்டது போல இந்த சத்துவ குணத்தை கொண்டு சத்தியானியங்களை செய்தவன் இவன் அதற்காக பலனாகிற ஞானத்தையும் சுகத்தையும் அடைவதற்காக பிறக்கிறான். இதான் பொருள். அது இருக்குது என்று சார்ந்த இருவல் நிலைகளும் தெரிந்து ஆயப்பட்டிருக்கு தேர்ந்து தந்தால் மனம் வைத்தேன் திருச்சி வீடு திருத்துவான் ஆழ்ந்த ஞான சுவராகி அகலம் கீழ் மேல் இறங்கிறது நேர்ந்த குருவா வருவாகும் இவற்று மீதாம் பெருமானே மாலைய மாயப்பெருமானே மாமாயனை என்று மாலை ஏறி மாலருளால் மந்து குரு கடவோம். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெரிய போதி தெரியாத மரணங்கள் தெரியும். இது 2 செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெரிய போதி தெரியாத மரணங்கள் தெரிகின்றோம். ஏன்னா நாம் இதை ஓடினா
இதை ஓதாடுறது தெரியாத மரங்களை எல்லாம் நாம் கிடைக்கின்ற இது இந்த திருவாரூரியை இந்த ஓதாதாரே அவர் கூட நமக்குள்ள ஜாபம். இதுல நமக்கே நம்ம ஒரு ஜாபம் என்னன்னு கேட்டா செய்கிற மாலைகள் நாம் பெரிய போது இதை ஓடுவதற்கு முன்னால் நாம் தெரியாத மரங்கள் போது இதை ஓடுவதற்கு முன்னால நாமே தெரியாத மரங்களை எல்லாம் இதை ஓடுகிறது நாம் தெரியும். அதாவது அதெல்லாம் கொஞ்சம் போகலாம். நம்முடைய அருள் செய்வது ஓதுவதற்கு முன்னால இருந்த நமக்கும் அருள் செய்த ஓதுகிறதுக்கு நமக்கும் இந்த உள்ள விவசாயம். அதனால சாவுக்கு 20 வினைகளும் சரி, புண்ணியம் பாபம் ரெண்டும் போனால்தான் மோட்டம். புண்ணியத்தினால மோட்டம் வராது. புண்ணியமும் மோட்டத்துக்கு அதைத்தான் புண்ணியம் சாராகிருகே கனகத்தின் கலையாது அதனால இந்த ஞான சுத்தாதிகள்ல சத்து உண்டாது. அந்த ஞானத்தையும் சுகத்தையும் அடைவதற்கான சாதனங்களாக லௌகிக வைத்தியங்கள் எல்லாவற்றையும் பிரவர்த்தித்து அந்த சாதனங்களை அனுப்பித்து அதனால அந்த ஞான சுகங்களை பலமாக பெறுவதற்காக திரும்ப திரும்ப அதற்குரிய யோகிகள் திறக்கிறார். எந்த யோகிகள் திறந்தால் ஞானமும் சுகமும் கிடைக்குமோ அந்த யோகிகள் திறக்கிறார். பிராமண சத்திரிய வைத்திய யோகிகள் திறந்தால் ஞானமும் சுகமும் சூட்டு கண்டால சூட்டர் யோகிகள் திறந்தால் ஞானம் கிடையாது, சுகமும் கிடையாது, அஜானமும் துக்கமும். அதனால் இவன் எதிர பிறப்பம் சுகத்துக்கும் ஞானத்துக்கும் உரியதான யோகிகள்ல திரும்ப திரும்ப இது தத்துவம் சுகஞான சங்க துவாரேன புருஷம் பத்னா. அதனால தத்துவ குணமும் சுக ஞானம் இவைகள் இரண்டின் மூலமாக ஒரு புருஷனை பந்தப்படுத்துகிறது. ஞான சுக ஜனனம் புனரது கல்வோ சங்க ஜனனம் சத்தம். இப்படி ஞானத்திலையும் சுகத்திலையும் பத்து போட்டு அதுக்கான சாதனத்தை அனுப்பிட்டு அந்த ஞான சுகங்களை அனுபவித்து திரும்ப திரும்ப அந்த ஞான சுகங்களிலேயே பிரவர்த்திக்கிறதுக்கு இதுதான் தத்துவ குணத்திலே. தத்துவ குணத்தினால உடனே மோட்சம் கிடைக்கணும்னு நினைச்சுக்கூடாது. மற்றவர்களுக்காக தத்துவ குணமானது மோட்சத்துக்கு உபகாரம். தத்துவ குணத்தையும் நல்லா பிரித்து இத மோட்ச சாதனத்தோட பொருந்த வேண்டும். அத மேல பாட்டு போற இன்னும் 4 அத்தியாயம் தான் விஷயம். 14 கழிச்சு 16 17 4 அத்தியாயத்தை இந்த சத்துவ குணம் என்னென்ன பண்ணும், இந்த சத்துவ குணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி மோட்ச சாதனமாக இந்த அதுக்கு அதுல பொருந்து விட்டுக்கிறது நிறைய விஷயங்கள் மேல சாதிக்கிறோம். அதனால இந்த சொல்றாங்க தத்துவம் நிர்மலத்வாது பிரகாசன மனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்டா சங்க சமுத்பவம் சந்திபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்டா சங்க சமுத்பவம் சன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். இப்ப சத்துவமானது எப்படி பந்த ஏதுவாகிறது அப்படின்னு சொன்னோம். எதன் மூலமாக ஞானம் சுத்தம் இவைகள்ல பற்ற உண்டாக்கி அதன் மூலமாக. இப்ப ரஜோகுணமானது கதம் நிபத்னாதி பூஜனை எப்படி பந்தப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாக்க ராஜா ராகாத்மகம் தித்தி
ராஜா ராஜா ராஜாத்மகம் அர்த்தம் ராக கேட்டு பூதம். ராகத்துக்கு ஏதுவானது, ராகத்தை தனக்கு ஏதுவாக ரெண்டுமே ரஜோகுணம். ரஜோகுணமானது ராகத்தை உண்டாகும். அது மட்டும் இல்ல, ராகத்திலிருந்து உண்டாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்று போட்டிருக்காங்க, அவனுக்கு அந்த ரஜோகுணமானது அந்த ராகத்தை மேலும் மேலும் வளர்க்கும். ராகத்துக்கு ஏது பூதம் ரஜோகுணம். ரஜோ ராகாத்மகம் சித்தி. அர்ஜுனா, இந்த ரஜோகுணமானது ராகத்துக்கு, ராகம்னா பற்று, சாம்சாரிக பதார்த்தங்கள்ல பற்றை உண்டாக்கக்கூடியது, பற்றுக்கு ஏது பூதமானது என்று அறிவார்கள். அறியாடி இதை அறிவா என்னன்னு கேட்டா, ரஜோகுணமானது ராகத்தை உண்டு பண்ணக்கூடியது, ராகத்துக்கு ஏது பூதமானது, பற்றை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத அது ராகாத்மகமான ராகத்தை உண்டு பண்ணக்கூடியதான, பற்றை உண்டு பண்ணக்கூடியதான இந்த ரஜோகுணமானது எதிர்ந்து உண்டாகிறது. கிருஷ்ணா சங்க சமுத்திரம். ஒரு விடயத்தை அதை பெற்றது, பெற்று அனுபவித்தது தரிக்க மாட்டாதுதான ஒரு அளவுக்கு ஆசைக்குதான் கிருஷ்ணா. ஆமா, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். யாரு கண்ணனை பெற்று அனுபவிக்கிறவர்களும் அதுல ஆசையை விடாத. அதுதான் ஒரு வஸ்துவை பெற்று அனுபவிக்கிற வரைக்கும் தரிக்க மாட்டாததான அளவற்ற ஆசை இருக்கு. அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணாவது அவர் ஒருத்தருதான். மற்ற பேருக்கு கிருஷ்ணாதான் லௌகிக விஷயம். கிருஷ்ணாதான் கிருஷ்ணாங்கிறது அவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை. சுவாமி நம்மாழ்வார் ஒருத்தருக்கு தான் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படிங்கிறதா அவர் ஒருத்தர். அந்த 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 ஒரு இடத்துலதான் கிருஷ்ணாங்கிற சப்தத்துக்கு நல்ல அர்த்தம். அந்த கிருஷ்ண சப்தத்தை எடுத்துட்டா கிருஷ்ணாங்கிற சப்தத்துக்கு நல்ல அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணா சங்க சமுத்திரம். ஒரு விடயத்தை கிருஷ்ணா, அந்த விடயத்துல பற்று, இந்த கிருஷ்ணா சங்கத்தினாலே உண்டானது இந்த ரஜோகுணம். அந்த ரஜோகுணமானது ராகாத்மகம், ராக ஜனகம், ராக ஹேதுபூதம். ராகம்னா என்ன கேட்டா, ராகம்னு சொல்றதுக்கு நல்லா அது ஒண்ணும் போட்டாம அது அப்படியே படிச்சுன்னு ஓப்பனா சொல்லணும்னு கேட்டாங்க. ஸ்திரீ புருஷர்களுக்கு அந்யோன்ய சங்கமத்துக்கு உள்ளதான அந்த சுவாபாவிகமான இச்சை இருக்கே, அதுதான் ராகசங்கரம். அவளுக்கு அர்த்தம் சொல்லாம சொல்ல அப்படி சொல்லி ராகம்னா பத்து பத்து சொல்லி கூடும். ராகம்ங்கிற அர்த்தம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டா, ராகம்ங்கிற சப்தத்துக்கு பிருத்திவியே உள்ளதான ஸ்திரீ புருஷதான அந்யோன்ய சங்கமன இச்சை இருக்க, அதுதான் ராகம். அந்த ராகத்தை இந்த ரஜோகுணமானது வளர்க்கும். அந்த ஆசைக்கு காரணமானது இந்த ரஜோகுணம். ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களுக்கு அதுல அதிக பிரவೃತ್ತಿ, ரஜோகுணம் குறைவா இருக்கிறவனுக்கு அதுல அளவோடு காண பிரவೃತ್ತಿ இருக்கும். ரஜோகுணம் இல்லாதவனுக்கு அதுல பிரவೃತ್ತಿ இருக்கும். அதுதான் ரஜோ ராகாத்மகம் அதான் அர்த்தம். அதெல்லாம் டாக்டர் அது வந்து டிபாசிட் முடிஞ்சிருக்காங்க.
அதெல்லாம் ரஜோகுணம் உள்ள பதார்த்தம். அது இந்த ராகத்தை ப்ரமோட் பண்ணும். அதனால ரஜோ ராகாத்மகம். ரஜோகுணம் எதை உண்டாகும் புரியாது. ரஜோகுணம் எதிலிருந்து உண்டாகும் கேட்டா கிருஷ்ணா. கிருஷ்ணா நல்லம் பொதுவா என்ன விஷயத்துலன்னு சொல்லல. சாப்தாந்த பதார்த்தங்கள்ல அதை பெற்று அனுபவிக்காட்டா தரிக்க மாட்டாதுதானே இச்சா விஷயத்துக்கு கிருஷ்ணான்னு. இந்த கிருஷ்ணா ரஜோகுணத்தை உண்டாகும். இந்த கிருஷ்ணனால உண்டான ரஜோகுணம் கிருஷ்ணா சங்கத்தினால உண்டான ரஜோகுணம் இருக்கு. அது ராகத்தை மேன்மேலும் வளர்க்கும். பொதுவாக இந்த சுபாவம் கூட பண்ணும். அதாவது என்ன, ஏதாவது ஒரு வஸ்துவை இந்த வஸ்து இல்லாத நான் இல்லை, இந்த வஸ்து அனுபவிக்கலன்னா இந்த நம்மால தெரிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிராரண்யம் எந்த வஸ்துவையும் பிராப்தத்தினால என்னங்க பகவத் சங்கல்பத்தினால உண்டாகுன்னு சொல்லவே கூடாது. ஆமா, ஏற்கனவே பட்ட சுக்குட்டம் இல்லையா, அந்த சுக்குட்டமானது தான் பலம் கொடுக்கிற காலத்துல சத்து குணத்தை மேம்படுத்திவிடும். ஏற்கனவே பண்ண பாப்பங்கள் இல்லையா, அவர்கள் பலம் கொடுக்கிற காலத்துல ரஜ குணத்தையோ தமோ குணத்தையோ மேலும் பகவான்ல 2வது மணி பிரார்த்திக்கலாம். பிரார்த்திச்சா பகவான் செய்வோம். சும்மா அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். ராகாத்மகம் ரஜகுணால் உண்டாகக்கூடிய ராகம். ரஜகுணமானது ராகத்துக்கு ஏற்றுக்கூடும். இந்த ரஜகுணத்துக்கு ராகத்துக்கு ஏற்றுக்கூடும்னா ரஜகுணம் எதுலேருந்து உண்டாகுதுன்னாங்க கிருஷ்ணகிலேருந்து உண்டாகுது. கிருஷ்ணகிரெல்லாம் என்ன விடயம்னா அவசியம் இல்லை. எந்த விடயத்திலே அந்த மாதிரி ஒரு புரிவாதமாக இதை அனுபவிச்சே தீர வேணும், இது அனுபவிக்காட்டா நான் கிடையாது அப்படிங்கிறதான அந்த கிருஷ்ணகிரிக்கே அந்த கிருஷ்ணா சங்கம் இதையெல்லாம் ஒரு கிருஷ்ணையும் அந்த கிருஷ்ணையினால் உண்டாகக்கூடிய பற்றும் இவையெல்லாம் ரஜோகுணத்தை உண்டாக்குறது. அதையெல்லாம் உண்டான ரஜோகுணமானது ராகத்தை மேலும் மேலும் பிரவೃತ್ತಿ அந்த பிரவೃತ್ತಿ உத்தரார்த்தம் இன்னும் அழகா புரிய வைக்கும். இப்போ இந்த பிரகாரமாக தன் நிபந்தாதிக்கும் செய்த கர்ம சங்கேன தேகம். கர்ம சங்கேன வந்தோம். இந்த கிருஷ்ணா சங்கத்தின் காரணமாக அந்த ராகாத்மகமான அதன் பொருட்டு கர்ம சங்கேன தேகம். கர்ம சங்கேன அர்த்தம் எப்பத்தான் இது செய்தா என்ன கிடைக்கும், அது செய்தா என்ன கிடைக்கும், அது வேணும் அங்க செய்யணும், இது வேணும் அங்க செய்யணும்னு அந்த பலம் கொடுக்கக்கூடிய காமிய கர்மாக்கள் பற்றை உண்டாக்கி அந்த வகையாலே இந்த சூழனை இந்த பிரகிருதியில பிராகிருதமான சரீரத்துல பந்தப்படும். பாக்கியம் ரொம்ப அழகா இருக்கும். பாக்கியத்தை பார்த்தா நான் சொல்லி புரியாது, நல்லா புரியும். ரஜோ ராகாத்மகம் ரஜோ ராகாத்மகம் தீர்த்தாக்கியா. ரஜோ ராகாத்மகம் நாமக்கியம் ரஜோகுணமானது ராகஹேது பூதம். ராகஹேது பூதம்னா ராகம் பிரதி ஹேது பூதம், ராகத்துக்கு ஹேதுவானது. ராகம் உண்டாவதற்கு ஹேது பூதம் ரஜோ. ராகம்னா என்ன? ராகோஹி ராகோ யோகி புருஷ யோகி புருஷோகோ அந்யோன்ய யோகிக்குன்னா புருஷன்னா புருஷன், யோகி புருஷோகோ அந்யோன்ய ஸ்பிருகா.
புருஷனுக்கு ஸ்திரீயின் மேலேயும் ஸ்திரீக்கு புருஷன் மேலேயும் உண்டாகக்கூடியதான அந்யோன்ய அர்த்தம் அந்யோன்ய சங்கமனை இதுதான் ராகம். இந்த ராகத்துக்கு தான் இந்த ரஜோகுணம் இருக்க முடியும். இந்த ரஜோகுணமானது என்ன பண்ணும்னு சொல்லியாச்சு, அந்த ரஜோகுணத்தினால எது உண்டாகும் சொல்லியாச்சு. இந்த ரஜோகுணம் எதிலிருந்து உண்டாகும் அப்படின்னு கேட்டா திருஷ்டா சங்க சமுத்பவம், திருஷ்டா சங்கயோகோ உத்பவஸ்தானம். திருஷ்டா சங்கம் இவைகளை உத்பவஸ்தானமாக கொண்டது அல்லது திருஷ்டா சங்க கேட்கும்போது இந்த ராகத்துக்கே ஏதுவாக இருக்கக்கூடிய திருஷ்டா சங்கங்களுக்கும் இது உண்டாகிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகம் எதிராக உண்டாகுது, திருஷ்ணையினாலையும் சங்கத்தினாலையும் உண்டாகிறது. ராகத்துக்கு ஹேதுபூதமான ராகத்துக்கு ஹேதுபூதம், அப்புறம் அந்த ராகத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய திருஷ்டா சங்கங்களுக்கு அதுக்கும் ஹேதுபூதம். இப்ப கிருஷ்ணானா என்னன்னு கேட்டா, கிருஷ்ணா சப்தாதி சர்வ விஷய ராகத்திலானது யோசிப்புள்ள அந்யோன்யஸ்தான். இது சப்தாதிகளான சகல விஷயங்கள்லையும் ஈஸ்வர கேந்திரித்தமான பாக்கி சர்வத்திலையும் சப்தாதிகளுடைய சுபாவம் என்ன? வருந்தி விடுவதற்கு இவன் ஒருவனாய், விரும்பி கைக்கொள்வதற்கு இவனை ஒழித்ததாக சர்வம். ஆனால் மன என்கிற ரெண்டை மட்டும் பற்றி கொண்டு அல்லாத அல்பமான தேவதைகளை எல்லாம் தங்களுக்கு ரட்சகர்களாக வருத்திக்கூடிய இதுதான் சம்பாதிக்கணும். இதுதான் உலகியற்கை. 49ஆம் திருவாரூரை முழுவதும் ஆழ்வார் இவர் நினைச்சுதான் கடவுள் சம்பாதிக்க வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள். வருந்தி விடுவதற்கு எவ்வளவு பரிசிரமப்பட்டாலும் இவனை விட்டார். யார இவன் சகவாசம் வருந்தி விடுவதற்கு இவன் ஒருவனாயிட்டு, விரும்பி கைக்கொள்வதற்கு இவனை தவிர்த்தவாக்கி சர்வமும் ஆயிடுச்சு. இந்த சட்டம் எங்கே வந்தது அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒன்றும் புரியல. இவர்கள் இதெல்லாம் எங்கே கட்டார்கள்? இதுதான் சம்சாரம் விஷயம். பெருமாள் சாதிக்கிற இதான் சம்சாரம் சுபாவம். இது அவர்கள் எங்கேயும் இருக்கல, இது அவர்களுக்கு சுபாவம். அதனால சம்சார சுபாவமாக என்னங்க சப்தாதி விஷயம் அப்படின்னா என்ன தெரியுமா? சர்வேஸ்வர விபரீதமான சர்வமும் சப்தாதி விஷயம். அதனால சப்த கிருஷ்ணா என்பதானது சப்தாதி சர்வ விஷய ஸ்பிருகா, சங்கஹா என்பதானது புத்திரமித்ராதிஷு சம்பந்திஷு சம்சேஷ ஸ்பிருகா. பொதுவில் சப்தாதி சர்வ விஷய ஸ்பிருகா கிருஷ்ணா, அதுல ஏகதேசம் என்னுடைய புத்திரர்கள், என்னுடைய மித்திரர்கள், என்னுடைய பந்துக்கள், இவர்களோடு நான் ஒரு பொழுதும் தெரியாதபடி அவரோடு என்னோடு சேர்ந்து சென்றான். நான் சுகத்தை அனுபவிக்கிறதா அவர் என்ன பார்க்கணும், இல்ல நான் சுகத்தை அனுபவிச்சேன். அவெல்லாம் பார்த்து ஆஹா எவ்வளவு சுகமாக இருக்கியா, எவ்வளவு சம்பாதிச்சா இருக்கியா அப்படின்னா அவெல்லாம் பார்த்து சந்தோஷம். அப்படி இல்லைன்னாங்க நான் சம்பாதிக்கிறதுக்கு சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம். ஒத்துக்கும் முடியாம
பகுதி ஒருத்தருக்கு இப்படாம நம்ம யாரும் விடாம எங்காலும் ஒரு கண்ணா தேசத்துக்கு சுத்தமா வச்சுட்டு அது சந்தோஷமா இருக்காது. நம்முடைய புத்தமிக்காத பந்துக்கள் எல்லாம் பார்த்து ஆஹா இவன் நம்மக நல்லா இருக்கானே அப்படின்னு அவர்கள் நினைச்சாதான் நம்ம சுத்தமா இருக்கிறதுக்கே பிரயோஜனம். அதனால இந்த ராகம் இந்த சங்கம்ங்கிறது என்னன்னு கேட்டாக்க தன்னுடைய உட்கருத்தை பந்து மித்திராதிகள் எல்லாம் அறியும்படியாக அவர்களோடு தான் எப்போ சம்சேஷத்தை முடியினாங்க. அவ நம்ம மதமும் நிறைய தூரம் வந்து போனாதான் சமாதிரம் எத்தனை சமாதிரம் எத்தனை இருக்கு சமாதிரம் என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதுக்காக அவளோட சம்சேஷம் அவ அவங்க மாற்று வாசல் விட்டு போற அளவுக்கு தான் இந்த சம்பந்தம் இருந்ததுனாக்க உள்ள. அதனால சங்கமானது என்னன்னு கேட்டா ரஜோகுலத்தை உடையவன் பந்து மித்திராதிகளோட அவர்களுடைய எல்லாரோடையும் அவனுக்கு சம்சேஷம் எதற்காக அப்படின்னு கேட்டாங்க தன்னுடைய பெருமை இல்லையா அவர்கள் முதல்ல சப்தாதி சர்வடைய ஸ்பிருகா ஈஷா சப்தாதிகளுடைய ஸ்பிருகா கிருஷ்ணா சங்கம் என்பதான அதிலையும் வைத்து தன்னுடைய பந்து மித்திராதிகள் எல்லாம் தன்னுடைய பெருமையை கண்டு அவர்கள் வியக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோட சம்சேஷத்தை நெருக்கத்தை இருந்ததற்கு அது சங்கம் சம்பந்திச்சு சம்சேகம். ஆனா தேகினம் கர்மசு விஜாசு பிரகாஜன துவாரேன நிபந்தனை. இப்போ இதெல்லாம் உண்டு பண்ணிட்டு இல்லையா, இந்த கிருஷ்ணையை உண்டு பண்ணிட்டு இந்த சங்கத்தை உண்டு பண்ணிட்டு இந்த ராகத்தை உண்டு பண்ணிட்டு இது எல்லாத்தையும் உண்டு பண்ணி இதெல்லாம் உண்டானா என்ன ஆகணும், இதெல்லாம் என்ன செய்தா கிடைக்கும் அப்படின்னு அந்த காமிய கர்மாக்கள்ல கொண்டு இதனை ஈடுபடுத்தி கடைசியில இவன் நிரந்தரமாக அதுல பந்தத்தை உண்டு. இதெல்லாம் உண்டா இருக்கிறாங்க அவனால சும்மா வெறும் இருக்க முடியாது. நம்முடைய கிருஷ்ணையும் நம்முடைய சங்கத்தையும் நம்முடைய ராகத்தையும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள இவங்களெல்லாம் நமக்கு மேலும் மேலும் அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள்லயே எப்பவும் காமிய கர்மாக்கள்லயே தர முடியும். காமியம் இருந்தால் அதுதான் கர்மாவை செய்து மனசு வரவே வராது. இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு டயத்தை பொழுது செலவழிச்சு இவ்வளவு சரீரத்தை சமப்படுத்திட்டு எதுக்கு பிரயோஜனம் இல்லை. சம்சயம் உண்டாது. அதாவது கர்ம காலத்துல அபிசந்தி இல்லாமல் பண்ணினா பகவானுடைய பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்பருக்கு ரஜோகுணம் வந்து அதுதான் விசுவாசம் ஏற்படாது. எவ்வளவு சாப்பிடுறது அப்படிங்கிறது கர்ம பலன்கள்ல ஆசை இல்லாமல் கர்மாக்கள் அனுப்பிட்டுதான் சொல்றது. கர்ம பலன்கள் ஆசை இல்லாமல் கர்மாவை எடுத்து அனுப்பிட்டு இதனால பெரிய ஈஸ்வருடைய பகவானுடைய பிரீத்தி எல்லாம் ஏற்படும்னா அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு எல்லாம் எதை தொட்டாலும் அதுல சந்தேகம் நிர்ணயமான புத்தி இருக்காது. ரெண்டு பேரும் நிர்ணயமான தத்துவ விஷயத்திற்கே இவைகள்லாம் நம்பத்தகுந்தவை அப்படின்னு நிச்சயம் புத்தி உண்டாரு. சில சமூகம் உள்ளவருக்கு இதெல்லாம் நம்பத்தகாதவைக்கு நிச்சயம் புத்தி உண்டாரு. சில ரஜோகுணம் உள்ளவன் இப்படி போகணும் அப்படின்னு ஒரு தைரியம். இவங்க இதெல்லாம் நம்பவும் முடியாது, நம்பாம இருக்க முடியாது. காமிய கர்மாவை பண்ணினா அதுக்கான பலன் கொடுக்கிறா கிடைக்கிறதுங்கிற அளவுக்கு சாஸ்திரத்தை நம்பிக்கை உள்ளவன் அனநிய பிரயோஜனமான காரியம் பண்ணி பகவானுடைய பிரீத்தியா இருந்து மொத்தத்தை அடையலாம்னு சொல்லிட்டு அதில் விசுவாசம் தான். இதான் ரஜோகுணத்துடைய
பெருமாள் பண்ணிருக்க ஏற்பாடுதான். கிரியாசு கிரியாசு ஸ்பிருகா யா கிரியா ஆரம்பத்தை தேசி சாத்திய புண்ணியபாப ரூபாக இது தலாவது ஒரு சாதன பூதாது ஜன்மகேதனோ பவதி. இந்த ஸ்பிருகை எத்தனை ஸ்பிருகை? முதல்ல அந்த யோகி புருஷ சம்யோக ரூபமான அந்யோன்ய ஸ்பிருகா, அப்புறம் சர்வ சப்தாதி சப்த விஷய மூலமான அந்த விஷயங்கள் உள்ள ஸ்பிருகை, அப்புறம் குறிப்பிட்டு தன்னுடைய புத்தகத்துல பந்து சம்பந்தியாக இருந்திருக்காரு அவர்களோட சம்சேகமான ஸ்பிருகை. இது எல்லாத்தையும் என்ன கர்மாவை அனுப்பித்தால் இவைகள் எல்லாம் பெறலாமோ அப்படிப்பட்ட காமிய கர்மாக்கள் ஸ்மிருதி. இவை எல்லாமாக சேர்ந்து திரும்ப திரும்ப காமிய கர்மாக்களை பண்ண வைத்து திரும்ப திரும்ப புண்ணிய பாக ரூப கர்மாக்களை செய்ய வைத்து காமிய பலங்களும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் புண்ணிய கர்மாவை மட்டுமே செய்ய மாட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட் அவங்க யாருக்கையாவது கொஞ்சம் அபகரிக்கலாம் சொன்னாங்க. அதையும் செய்யும் சாமி. ஐஸ்வர்யத்தை அளவிலிருந்து ஆக சொன்னாங்க. ஐஸ்வர்யத்தை அளவு ஆசை அளவோட இருந்தால் சேதமான வேத புத்திகரமாக அப்படின்னு ஏதோ அதுக்கு உள்ள வைதிகமான மாநிலங்களை செய்து அந்தந்த தேவதைகளை எல்லாம் ஆராய்ச்சி உபாசிப்பதெல்லாம் வைதிகமானதுக்கு போறாங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, பணத்தோட ஆசைகளை வளர்க்க முடியல இல்லையா, காமியமான கர்மாக்களை பண்ணி சாத்திரியமான கர்மாக்களை பண்ணி இல்லையா அதுக்குரிய காலத்தை அடையிற அளவுக்கு பொறுமையில் இல்லைன்னாக்க அவன் எதுல பிரவேசிப்பாங்க? பாப கர்மாக்களை இதெல்லாம் சாதிக்கிறார். மறுக்கி வந்தலைப்படுத்தி குமைத்திற்கு கொண்டு உண்பது அறப்பொருளை அறைந்து ஓரார் இவை என்ன உலகில் வெளிக்குழவு முடியானே வினையானை வினையனை விளக்கே அறக்கொண்டார் இல்லையா இனி என்று போகின்றேன். மறுக்கி வல்நிலைப்படுத்தி குமைத்திட்டு கொண்டு உண்பது மூலம் மறுக்குதெல்லாம் கேட்டாங்க இல்லையா. புத்தனுடைய மனச சம்சயங்களை உண்டு பண்ணி அவனுடைய தைரியத்தையும் புத்தியும் குறைக்கிறது. ஒரு ஊருக்கு தார்மீகனாக இருப்பாங்களோ பிராமணன் புதுசா ஒரு ஊருக்கு போனான்னா இவரு என்ன கேட்டாங்க, இவ்வூர்ல யாராலும் ஒரு பிராமணன் நமக்கு வேண்டுபட்டவனா சப்போர்ட்டா இருந்தான்னா நமக்கு எவ்வளவோ பாதுகாப்பாக இருக்கும் நினைச்சேன். அந்த பிராமணன் என்ன நினைச்ச, ஊர்ல புதுசா ஒரு பிராமணன் போறாங்கன்னா பார்த்தாங்கன்னு இல்லையா கைகள் போல இருக்கு, இவனை எப்படியான மறைக்கு நம்ம கையில போட்டு இவன் சொந்தெல்லாம் நாம அபகரிக்கலாம் அப்படின்னு அவங்க இவன் சுபாவம் இவனுக்கு பயன்பட சொல்றான். கையிலோ கொஞ்சம் மனங்காச்சு இதெல்லாம் வச்சுக்கணும்னா ஒரு பிராமணனுடைய தலைக்கு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், ஏதோ தாத்தா ஒரு கிராம பயிற்சியாளர் மாதிரி போறாங்கன்னா நமக்கு வசதி இருக்கு, இவன் எப்படியாவது வச்சு போட்டா இவனெல்லாம் நம்ம தரிசிக்கலாம் அவன் நினைக்கிறான். இந்த கிராமத்தை பார்த்து போனா இந்த கிராம பாஷை ஒரு நாளைக்கு அவங்க கூப்பிட்டான். இது நான் சொல்லல, வீட்டை சொல்லி உன்னை பத்தி இன்னும் சொன்னா இவனுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிறதா உங்க பிடிக்கிறதா இல்லையா எல்லாரும் உதவி பண்ணிருக்கான் இல்லையா. நான் எனக்கு ரொம்ப மதத்தா பாவம் தான் இருக்கு, உன்னை காப்பாற்றுறதுக்கு சுத்தம் காப்பாற்றது ஒரே வழிதான் இல்லையா. சூழ்நிலையிலான சாதன சொத்துக்களையெல்லாம் என் பேர் எழுதி கொஞ்ச நாள் அப்புறம் உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு விரோதிகள்லாம் போன பிறகு சூழ்நிலையிலான ஜங்கமான சொத்துக்கள் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் உண்டு அவங்க பத்திரம் எல்லாத்தையும் உண்டு உனக்கு எல்லாரும் ஒரு நல்ல இடங்களை உண்மை சேர்த்திய அதை வந்து ஜாதி இருக்கு சேர்த்துக்கிறீங்க. அப்படின்னா அப்புறம் ஒரு நாளைக்கு எழுதணும் சொல்லுவேன். இந்த பொருள் கொடுத்துருக்கான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம நல்ல விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அது இது பண்ணி கடைசியில
கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இல்லையா அவருடைய சொத்து பூரா செலவுகளுக்கு எழுதி அவனுக்கு அது பண்ணதா இது பண்ணதா பெரிய பெரிய வெற்றிலாம் வச்சு சொத்துலாம் நீ வந்தா வேண்டும் உனக்கா நானே போட்டு விட்டுறேன்னு சொல்லி நடக்கும் ஜாதிகள் எல்லாம் வச்சு அதுக்கு பிராக்டிக்காக பெரிய பெரிய வச்சு நான் பண்றேன் உங்களுடைய சொத்து பூரா செலவிட்டு இன்னும் சொத்துக்கு மேல ஒரு 1000 ரூபாய் நான் செலவிட்டேன் அதை கொடுத்தா கொடுத்தாட்டப்போ பார்த்தாலும் பாவமா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் உதவி கிடைக்காது அது மட்டும் இல்லை அவனுக்கு போகிறது எப்படி நினைப்பார் இவன் நம்ம காட்டணும் பலமா வருவாங்க ஆசாமி கண்ட போனா அவங்க போய் நம்ம பற்றி காடு கொடுத்து கடைசியில் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவாங்க இவன் ஜீவிச்சாலும் நம்ம காப்பை தூக்கிட்டு மறுக்கி வல்நிலைப்படுத்தி குமைப்பிட்டு கொன்று உண்பர்கள் அவன் அதுக்கப்புறம் அவனுடைய அழிப்பு கூட அவனுடைய சொத்து கூட கண்டகமாக ஒரு பயம் அனுபவிப்பார் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாத சொல்லிட்டாலும் அறப்பொருள் சீர்ந்து இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் சாப்பிடும் இதெல்லாம் செய்தா நரக்கத்துக்கு போகணும்னு தெரியாத விஷயம் தெரிந்தே அறப்பொருளை அறிந்து அதை சொல்லிட்டு நடக்கணும் இவை என்ன இதெல்லாம் ரொம்ப பெரிய சுபாவம் நான் சொல்ல வசதி இருக்கு ராமன் கேட்டா ஆஹா இல்லையா 2 வீணை பொருட்கள் சாப்பிட்டு இல்லையா எப்பவும் கிராமம் பார்த்தவங்க சொல்லிக்கொள்ளும் இவனை போல தார்மீகம் உண்டோ அப்படின்னு நினைக்க முடியாத பண்ணி கடைசியில அவங்களுடைய சர்வசுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு இத்தனை வியாபாரம் மறுக்குதல் வல்வின் வல் தலைப்படுத்துதல் சுமைத்தல் அப்புறம் பொருள்கள் அப்புறம் அவனுக்கு தொட்டா அதை கழிச்சு ஒண்ணுதான் அதெல்லாம் அந்த கிரியைகள் அத்தனையும் ஆரம்பித்து அவைகளால் புண்ணிய பார்க்க கர்ப்பமான பலன்கள் தற்பல அனுபவ சாதன பூட்டாக்கு கூடிட்டு ஜென்ம கேட்டவோ இப்படி தான் பண்ணின சாமியமான புண்ணிய கர்மாத்து இந்த அசலாலை ஹிம்சித்து தனாச்சரம் பண்ணது முதலான பாபங்கள் இந்த புண்ணிய பாப கர்மாக்களுடைய பலனை அனுபவிப்பதற்காக அதற்குரிய யோகிகள்ல திரும்ப திரும்ப பிறக்கும். இதெல்லாம் அளவு காட்டினா ஒரு ஜென்மா 2 ஜென்மால போகாது. இந்த வாசனையெல்லாம் திருத்த பல ஜென்மாக்கள் கர்மசங்கர்தாரேன ராஜா தேகினம் நிபந்தம். ரஜோகுணமானது ராகாத்மகம், ரஜோகுணமானது கிருஷ்ணாசங்கஜனகம். இவங்களை உண்டாக்கி இதன் மூலமாக சூத்திரமான அல்பமான ஆசைகளை இவனுக்கு உண்டு பண்ணி அந்த ஆசைகளை பெற்று அனுபவிப்பதற்குரியதானே அதான் கர்மசங்கர் இதெல்லாம் உண்டு பண்ணி இப்படி இது எல்லாத்தையும் அடைவதற்கான புண்ணிய பாப்ப ரூப கர்மாக்கள் 2லையும் கொண்டு போய் மூட்டி அந்த கேள்வினாலே இந்த ரஜோகுணமானது இந்த ஆத்மாவை இதனுடைய புருஷனை பந்தத்துல ததேவம் ரஜா ராககிருஷ்ணா சங்கஹேது கர்ம சங்கஹேது. இந்த வாக்கியம்லாம் சொன்னது கூட சங்கரிக்கிற அந்த வாக்கியத்துல அடுத்தபடியா சமூகத்தினுடைய லட்சணம். அந்த சமூகம் என்ன எந்த பிரகாரமாக இவனை 3 குணங்களுமே சம்சாரத்தை இதனை பந்தப்படுத்துறது. அல்லது ஒரு குணம் எப்படி எந்த பிரகாரமா பந்தப்படுத்துறது நாளைக்கு 3